Tung 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 sahur. டேய் பார்த்தா நீ இன்னும் சாவலையா? வணக்கம். வெள்ளிக்கிழமை வீடியோ வரும்னு சொல்லி ஒரு அப்டேட் பண்ணோம். தேவையில்லாத வேலை தான் அது பண்ணிவிட்டு மூணு வீடியோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியல. டோட்டலாக ஜோன் அவுட் ஆகிட்டேன். திரும்ப ரொம்ப ஜோன் அவுட்டுக்குள்ளே போகிற மாதிரி தோணுச்சு. திரும்ப பழைய ஃபார்முக்கு வரணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நானே திரும்ப ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் தனியாக. காமச்சாந்த செருப்பாடு 2 நாளைக்கு முன்னாடி கூட கம்பேக் தரலாம், இந்த மாதிரி வீடியோ பிளான் பண்ணலாம்னு ஷூட் பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு நாள் மாட்டிக்கினேன். நல்லா வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒரு பக்கம் மாமன் படத்தையும் இன்னொரு பக்கம் அந்த என்ன படம் தலைவன் தலைவி இந்த 2 படத்தையும் ஒரே நாளில் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய துணிச்சலை நீங்கள் பாராட்டலாம். அதாவது இதுதான் என்னுடைய ஹெட்செட். இது பார்த்திங்கன்னா ஏதோ பிஞ்சிருச்சின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஏர் வென்டிலேஷனுக்காக சோனியே பண்ண ஒரு விஷயம். இது சோனி ப்ளே ஸ்டேஷனோடது. ஏன்னா 3D பல்ஸ் ஹெட்செட்டுன்னு போட்டிங்கன்னா வரும். அருமையான ஹெட்செட்டு. 2 பக்கம் பாருங்கள், நம்ம காதுகளுக்கு பாதுகாக்கிறதுக்காக ஏர் வென்டிலேஷன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்த்துச்சுனாலும் அதையே எடுத்து அப்படியே தொடச்சிட்டு மறுபடியும் உள்ள சொருவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஹெட்செட்டு. ஸோ நீ பேச்சக்காரா பைய. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், ரீல் எங்களுக்கு அனுப்புறதுக்கு யாரும் ஆள் இல்லை, யாராவது எங்களுக்கு ரீல் அனுப்புங்க, கண்டென்ட் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அதையும் யாரும் அனுப்பலை. ஏன்னா அந்த வீடியோவே போகலை, ரீல்ஸ் போகலை. 5 வண்ண பூவே. ஓகே, ஃபஸ்ட்டு முதல் ரீலு ஏதாவது உருப்படியாக ஆரம்பிப்போம். ஏதோ அவர்களே. ஓகே, ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். நான் தாண்டா லியோ. நான் எடுத்ததுலேயே அதிகம் ரீவாட்சி செய்யப்பட தகுதியான படம் லியோ தானா? லோகேஷ் கனகராஜ் அவரே சொல்லிக்கிறாரா? வெரி குட், வெரி குட். I can never write a story for their expectations. அதாவது இது ஒரு பக்கம் இந்த கேப் விட்ட காலங்களில் கூலி கூலி மீம்ஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரும். இதுக்கப்புறமும் கூலியை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன்னா ஏதோ தனிப்பட்ட கூலி ரிவ்யூ மாதிரி போயிடும். கூலி மீமே இதுக்கப்புறம் வந்தாலும் நான் எடிட்டில் நான் தூக்கிடுவேன். கவலைப்படாத, பத்திரமா இருக்கும். என்ன சவுண்ட்? அடா பாவி பாவம் பண்ணிட்டியா. ஸ்பீக்கர் ஹெட்செட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்காம டிவியில் மானிட்டரில் கொடுத்துட்டேங்க. சரி, அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி? அடுத்த வீடியோ. அண்ணே கிளம்புறேண்ணே. சரி வேலு, நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. அண்ணே வேலை முடிஞ்சிச்சுண்ணே, நான் கிளம்புறேண்ணே. டேய், நாளைக்கு சீக்கிரம் வந்துடும். அடையாரில் ஒரு வேலை இருக்கு. சரிங்கண்ணே. நாளைக்கு வேலைன்னு தானே வராரு. வருவான். ஏன்? இல்லைண்ணே, நான் கொஞ்சம் சரியாக செய்ய மாட்டேன். அவர் கூட இருந்தால் கொஞ்சம் பயிலாம் தைரியமாக செய்வேண்ணே. ஓஹோ, சரி வரேண்ணே. அண்ணே வணக்கண்ணே. வா வேலு, நான் சொல்ற வரைக்கும் நீ ஸ்டோர் ரூம்ல இருந்த. ஏண்ணே? சொல்ற வேலு. சரிங்கண்ணே. அண்ணே வாடா, இன்னைக்கு வேலை லீவு. வேலைக்கு நீ தனியாக தான் போகணும். லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், போயிட்டு வா. அண்ணே வேலையை பக்காவாக முடிச்சிட்டேண்ணே. வேலு ஏண்ணே என்கிட்ட அப்படி சொன்னீங்க? எல்லாரும் நம்ம கூட இருக்கு. சில நேரம்
ஆனா பாவிகளா, அதுக்கு அவனை முன்னாடி நாளே வந்துட்டு தம்பி நீ நாளைக்கு வர வேண்டாம், நீ அந்த தம்பி பையன்கிட்ட மட்டும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. ஏன் அங்கிள் ஏன் இப்படி பண்ணீங்க? அதை விட பாருங்களேன், காலையிலிருந்து இவர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் இவர் இன்னொருத்தர் கூப்பிலே உட்காந்துட்டு என்ன யோசிக்கிற? பீக் கண்டென்ட். தனியா தான் நின்னாகணும். நீ போகும்போது உன் முகத்துல இருந்த சோகம் வரும்போது சிரிப்பா மாறிடுச்சு. எப்படி நீ உனக்குள்ள இருந்த பயத்தை எதிர்த்து போய் வேலை செஞ்சதுனால. எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பா இந்த மாதிரி நீ இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உன்னை தனியா வேலை காமிச்சேன். இனிமே நீ தனியா போய் வேலை செய்வல. அப்போ இவர் ஒரு தடவையும் தனியாக வேலை செய்யும் போதும் இவரை கூட்டின்னு வந்து ஸ்டோரில் உட்கார வச்சு சென்டிமெண்ட்டான மீன். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த மாமன் படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு சென்டிமெண்ட்டான சீனை பார்த்தா வந்து குபீர்னு சிரிப்பு வருது. ஏன்னு தெரியல. அந்த இவர் யார், அந்த பண்ணையார் பத்மினி படம் சைடில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குமே மாமன் படத்தில், அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஆள் செத்ததுமே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவரு செத்துட்டு திரும்ப வந்து பார்த்தா இவரு போயிட்டாரு, அதை கூட சிரிப்பா இருக்கு. சாமி போன் கூட குடும்ப நடத்துறதுக்கு நான் போய் சேர்ந்துடலாம். போய் சேர வேண்டியதானே. ஐயா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. படம் பார்க்க சரியான காமெடி. அடுத்து மீமா பார்ப்போம். பேரட் ஆர் ரெட்டு. பேரட் ரெட்டா? இது தானே அந்த ஐயோ கலர் பேர் பச்சையாக தான் இருக்கும். ஃபுல் நரிகளை ஓகே. மூவ் ஃபியூ கேவா. இன்னும் இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து என்ன இருக்கு? துருக்கு தைக்கிட்ட தூக்குதுரை கேன் டான்ஸ் டு எனிதிங். என்ன நாம போட்டோம்னாலும் தூக்குதுரைக்கு வந்து அடிக்கிட்டே இருப்பார் ஒரு தூக்குதுரையை ஒரு பாட்டுக்கு. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. அடுத்து பார்ப்போம். ஈரிடியம், மண்ணுளி பாம்பு, டபுளிங், MLM, MyV3, ஈமுக்கோழி. ஆஹா, அவங்களே தான். காந்தப்படுக்கை, அனிருத் வரிசையில் லோகேஷ். அனிருத்தை மட்டும் எடுத்தோம்னு வைங்களே, அவங்களே தான். அடுத்து ஒன்று பார்ப்போம். Kids are saying that schooling is a scam. ரைட்டு, இப்போயே வந்து 1.5 மணி நேரம் ஷூட் ஆகிருச்சு. இதை எடிட் பண்ணி என்னால் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நான் கம்மியாக போட்டு காட்டுறேன். ஓகே பாய்.